ஹாய் ஆர்சி, குட் ஈவினிங். நேற்றுக்கு நம்ம அஃபிஷியலாக சேனல் லான்ச் பண்ணியிருந்தோம். நம்மளோட சேனல் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆர்சிஇ ரெட் க்ரௌன் என்டர்டைன்மெண்ட். ஸோ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இப்போ வந்து ஒரு மோட்டோ வ்ளாகிங் தான் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கேட்கலாம், மோட்டோ வ்ளாகிங் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு என்ன திருப்பி வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்கீங்களான்னு. அந்த மோட்டோ வ்ளாக் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான செட்டப்ஸ் எல்லாம் வந்து சில இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்த பிறகு தான் நம்ம ஃபுல் ஃபீச்சர் இப்போ ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஒன் செகண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட வ்ளாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவை வந்து கேமரா. என்கிட்ட வந்து ஒரு கேமராஸ் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நான் டெம்பரரியாக என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட தான் நான் கேமரா ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ அது பிகாசோன்ற ஒரு கேமரா. ஸோ அது வரைக்கும் நான் யூஸ் பண்ணது இல்லை அந்த கேமரா. ஸோ இதுதான் அந்த கேமரா. ஸோ இப்போ இந்த கேமரா வச்சு தான் நான் இப்போ ப்ளாக் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் நம்மளோட ரைடிங் ஜாக்கெட், ரைனாக்ஸ் இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது ஆல்மோஸ்ட் நான் ஒரு 1.5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது ரொம்ப நல்லாவும் இருக்குது. இதில் இந்த மெட்டீரியலும் நல்லா இருக்குது. இதில் நிறைய பாக்கெட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த மவுண்ட்டு தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஹெல்மெட் சின் மவுண்ட் இல்லை. ஸோ இதை தான் நம்ம ஹேண்டில் பாரில் போய் மவுண்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்மளோட அந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அது அப்புறம் பார்ப்போம். இப்போது இந்த ஃபோட்ரானிக்ஸ் மைக்கை தான் வந்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன், இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஹெல்மெட்டுக்குள்ளே, இங்கே இடத்துல நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இல்லை இங்கே சைடில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வச்சு தான் நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக வெளியில் போய்ட்டு உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். கைஸ், இப்போ நம்ம பைக்கில் வந்து மவுண்ட் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட 411 ஹிமாலயன் 411. ஸோ நம்ம ரைடுக்கு வந்து இந்த பைக் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஃபுல்லாக. இப்போ பாருங்க, டயர் நான் சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, புது டயர், எம்ஆர்எஃப் டயர் ரெண்டுமே சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இது ரைட் பிளாக் பண்ண ரைடு போகிறதுக்காக தான் இப்போ நான் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது எப்படின்னா, இது அப்படியே செட் டைப் தான். இது இப்போ பின்னாடி டயர் பாருங்க, பக்காவாக இருக்கும், புது டயர் அதுவுமே. ஸோ ரீசெண்டாக இப்போ தான் நம்ம டயர்லாம் சேஞ்ச் பண்ணது. கீழே விழுந்துருச்சு அது. ஓகே, இப்போ எங்கே மவுண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்ன்றது எனக்கு தெரியல. ஜஸ்ட் நான் இப்போ டெம்பரரியாக பண்ணுறேன். இது நம்ம டெஸ்ட் வீடியோ தானே இது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இது ஒன்று கற்றுக்கிறதுக்கே நமக்கு டைம் எடுக்குது கைஸ். இது மாதிரி நம்ம இதெல்லாம் பண்ணதில்லை. ஸோ மேபி இங்கே பண்ணலாமா? ஓகே ஓகே. ஸோ இப்போ இங்கே போட்டிருக்கேன். இந்த வியூவெல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ பாருங்கள், ஜஸ்ட் ஸ்க்ரூ டைப் தான். இது ஈஸியாக தான் இருக்குது ஃபிக்ஸ் பண்ண. பண்ணிவிட்டு இதை டர்ன் பண்ணி ஸோ இப்போ ஃபுல் டைட் வைக்கிறேன். ஏன்னா பைக்கில் போகும்போது திடீர்னு லூஸ் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை. ஏன்னா யூஸ் பண்ணலாம் இல்லை. ஓகே ஓகே. வியூ எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஓகே, ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம அந்த கேமரா காசோ தெரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுவும் ரொம்ப ஈஸி தான் கைஸ். இதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து இது ஸ்க்ரூ டைப் தான். இதை எடுத்துகிட்டு நீங்கள் இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு டைட் பண்ண வேண்டியதான். மவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா போயிடும். இதில் வியூ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோட மைக் வந்து ஹெல்மெட்குள்ளே இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கேமரா வந்து நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா நம்மக்கிட்ட இது இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன். கேமரா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓ சாரி இதில் பேட்டரி போடல. மாட்டியா ஆர்சிபி, சாரி, நான் இதில் பேட்டரி போட மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்து இதில் பேட்டரியும் மெமரி கார்டும் ஃபிக்ஸ் பண்ணுறேங்க.
இதான் ஃபஸ்ட் டைம் இந்த கேமரா வச்சு நம்ம பிளாக் பண்ணல, டெஸ்ட் ட்ரைவ் பிளாக் மாதிரி பண்ணுறோம். ஸோ இதில் வந்து மெமரி கார்டோட ப்ரொவிஷன் வந்து இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இதான் மெமரி கார்டு. ஸோ மெமரி கார்டு போட்டாச்சு. ஸோ பேட்ரி போடுறதுக்கு வந்து இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா பண்ணிவிட்டு கரெக்டாக இது இருக்குங்களா, இதை இப்படி போடணும். இந்த கேமராவில் போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு ஃபிங்கர் டச் தான். ஃபிங்கர் டச் பண்ணிங்கன்னா ஸோ லாக் ஆகிக்கும். இது வந்து எதுக்குன்னா இது வாட்டர் ப்ரூஃப் மவுண்ட். ஸோ இப்போ நம்ம கேமரா வந்து சப்போஸ் வந்து மைக் நம்ம இதில் பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வாட்டர் ப்ரூஃப் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே தான் அந்த மைக் ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் போடணும். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த மைக்கை வந்து இதுவாக பேர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஜஸ்ட் இது போட்டு இது ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடையில லாக் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இங்கே வாங்க. இங்கே பாருங்கள் கைஸ், ஃப்ரண்ட்டில் பாருங்கள் இங்கே ஒரு பட்டன் இருக்குல்ல. ஸோ இந்த பட்டன் நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது இங்கே மேலே ப்ளூ லைட் தெரியும், இங்கே டிஸ்பிளே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்துச்சு இந்த மோடில். இப்போ மேலே பாருங்கள் இங்கே காட்டுறீங்க, இதில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும், ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ ரெக்கார்ட் ஆக போது நம்ம வண்டி வெளியே எடுக்க போகிறோம். இந்த வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம ரெகுலராக இந்த பைக்கில் தான் நம்ம ரைட் போக போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் ஸ்டார்ட் பண்ணுறோம். நேற்றுக்கு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், RCE ரெட் க்ரௌன் என்டர்டெயின்மெண்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அப்புறம் இன்றைக்கி வந்து ஜஸ்ட் அதோட என்னென்ன பிளாக்ஸ் தேவையான ஆக்சசரிஸ்லாம் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி போட்டிருந்தோம். அதான் நம்மளுக்கு ஹெல்மெட் சின் மவுண்டில்ன்றதுனால உங்களுக்கு இந்த வியூவில் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வியூ மட்டும் நீங்கள் எல்லாம் பார்த்துக்குங்க, இது நல்லா இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள். பட் இனிமேல் நம்மளுக்கு இந்த சண்டே வந்து நம்மளுக்கு இது கிடச்சிரும், ஹெல்மெட் சின் மவுண்ட் கிடச்சிரும். ஸோ அதை பக்காவாக பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இந்த மைக்குமே வந்து வாய்ஸ் டெஸ்ட்டுக்காக நம்ம இப்போ ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு நம்ம எங்கே லாங்லாம் போக போகிறதில்ல, ஸோ பக்கத்தில் தான் போகிறோம். வண்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே இந்த ரைடை நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். பாஸ் பண்ணு, ஆஃப் ஆயிடுச்சுடா இது. ஸோ ரெக்கார்டு தான் ஆகிட்டுருக்கு கைஸ், பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வியூ வந்து நான் ஹெல்மெட்டில் பார்க்குற அந்த பர்ஃபெக்டான வியூ உங்களுக்கு கிடைக்காது. ஃபஸ்ட் ஜென்ரலாக நம்ம இன்றைக்கி ஒரு சும்மா ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த கேமரா, இந்த மவுண்ட்டு, இந்த மொபைல் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்குறதுக்காக தான் நம்ம இந்த ரைடே போகிறோம். ஸோ இது ஒரு ஷார்ட் ரைட் தான், அது வேறு எங்கேயும் நம்ம பெருசாக எங்கேயும் லாங்லாம் போக போகிறது இல்லை. தவிர உங்களோட கமெண்ட்ஸ் எதாவது இருந்தால் சொல்லுங்கள், இதை பெட்டராக இன்னும் எப்படி பண்ணலாம், இந்த கேமரா தவிர இல்லை வேறு ஏதாவது கேமரா யூஸ் பண்ணலாமான்னு. ஆக்சுவலாக இன்ஸ்டா 360 கேமரா அதை தான் பிளாக் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். அது என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்டையும் இருக்குது, நான் கேட்டிருக்கேன். பட் அது கிடைக்குள்ள இதை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் இதை பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் ரைடு போயிருக்கேன், பட் ஆனால் அதை வந்து ஒரு பிளாக்ஸெல்லாம் போட்டதில்லை. இப்போ தான் ஜஸ்ட் அது ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி அதை பிளாகாக போடலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. செகண்ட் அதோட ரீசனும் நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் போக அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் சேனல் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், அதோட அப்டேட்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், ஏன் இதெல்லாம் நம்ம பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இந்த பைக் வந்து ஹிமாலயன் 411 வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வண்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஈவன் கோயம்புத்தூரெல்லாம் வந்து ஒரு 6 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த மாதிரிலாம் போய்ட்டு வந்துருந்தது, எந்த ஒரு பாடி பெயினும் எதுவுமே இருந்ததில்லை. இந்த இது அப்ரைட் பொசிஷன் ஆஃப் ரோடிங் வெஹிக்கிள்னால உங்களுக்கு லாங்கெல்லாம் போகும்போது ரொம்ப எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே அவங்கவுங்க பைக்கும் அவங்கவுங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பைக் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஈவன் இந்த ரோடு கூட பாருங்களேன், ரொம்ப பள்ளம் மேடாக கூட இருக்கும், ஆனால் வந்து இல்லை அந்த ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு ஒரு பேக் பெயின் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு ஒரு
பெருசாக வந்து ஒரு நார்மல் ரோடில் போகிறதுக்கும் இந்த மாதிரி ஆஃப் ரோடில் போகிறதுக்குமே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது இந்த ரைடு உங்களுக்கு. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக இந்த வண்டி ரொம்ப செட் ஆகிடுச்சு. இது மாதிரி கரிஷ்மாலாம் கூட யூஸ் பண்ணியிருக்கேன் நான். அது எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ரோட்டில் ஓட்டிட்டு போகிறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஆஃப் ரோட்டிங்கில் நீங்கள் அதில் பண்ண முடியாது. அது மாதிரி புல்லட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இது இமாலயன் வீட்டில் உங்களுக்கு ஈவன் இப்போ கூட பாருங்களேன், இந்த இறக்குனா கூட ஒரு சேஞ்சே இருக்குது, அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம் வண்டி. ஸோ நான் அதனால தான் வந்து இது மாதிரி பள்ளமேடாக ரோடாக பார்த்து செலக்ட் பண்ணி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ பாருங்கள், இப்போ ஈவன் கேமராவும் ஒன்றும் பெரிய வைப்ரேஷன் இல்லை, இதில் மவுண்ட் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் நம்மளுக்கு பெட்டராக ஒரு வியூ வேணும், வியூவர்ஸ்க்குமே வந்து நம்ம பார்க்குற வியூஸ் கிடைக்கணும்னா எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ஹெல்மெட் சின் மவுண்ட் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. மேபி நம்ம சண்டேக்கு அப்புறம் ஹெல்மெட் சின் மவுண்ட் வாங்கிட்டு நம்ம அதுலேயும் பிளாக்ஸ் பண்ணுவோம் கைஸ், பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். அண்ட் ஷார்ட் ரைட் போகிறதுல எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு பெரிய லாங் ரைடாக பிளான் பண்ணிவிட்டு நம்ம கூடிய சீக்கிரமே உங்களுக்கு அந்த அப்டேட்ஸ் கொடுத்துட்டு வரேன். ஸோ இதில் இன்னொரு ஆஃப் ரோடிங் இருக்குது பாருங்களேன், இதுலேயுமே நம்ம போனால் தெரிஞ்சிடும் நம்ம கேமராவோட வைப்ரேஷன்லாம் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. ரோடே இல்லை இங்கே சுத்தமாக. பட் ஆனால் வந்து இந்த வெஹிக்கிளில் நம்ம போகிறதுக்கு நமக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குது, பக்காவாக இருக்கும். இது ஒரு இஷ்யூஸுமே இருக்காது நம்மளுக்கு. பாருங்க, எவ்வளோ தான் ஒரு ஸ்லோப்பாக இருந்தாலும் சரி, ரோடு ஒஸ்ட்டாக இருந்தாலும் இதில் வந்து நமக்கு ஒரு ப்ராப்ளமே இல்லை, வண்டி அப்படியே ஸ்மூத்தாக போகுது. ஆல்சோ இந்த கேமராவுமே வந்து கரெக்டாக மவுண்ட்டில் இருக்குது. ஸோ நான் கூட பயந்துட்டு இருந்தேன், மேபி மவுண்ட் கரெக்டாக இருக்குமா, என்ன ஆடி கேமரா கீழே தான் வந்துட போயிட்டுருக்கு. பட் ஆனால் சூப்பராக இருக்குது மவுண்ட், இன்னும் ஒரு பெரிய தலைவர் நல்லா நிற்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு சின் மவுண்ட் மட்டும்தான் வர வேண்டியது இருக்குது. ஸோ வந்துச்சுன்னா நம்மளோட ப்ளாகை பக்காவாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், இப்போ லாங் ரைட் நம்ம போகும்போது நம்மளுக்கு வந்து டேங்க் பேக்லாம் கண்டிப்பாக தேவைப்படுமா? ஏன்னா வந்து டேங்க் பேக்குமே எங்கிட்ட இல்லை. பட் ஆனால் நிறைய ரைடர்ஸ் எல்லாம் வீடியோஸ் பார்க்கும்போது அவங்க எல்லாமே டேங்க் பேக்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் வந்து என்கிட்ட மொபைல் ஹோல்டர் இருக்குது. பட் ஆனால் டேங்க் பேக் வந்து கம்பல்சரியாக தேவைப்படுமா நம்மளுக்கு? அது கொஞ்சம் பார்த்துட்டு எனக்கு இது பண்ணுங்கள். ஸோ ரைடிங் ஜாக்கெட் இருக்குது நம்மக்கிட்ட, மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுறோம். அண்ட் கேமரா வந்து இப்போது இந்த கேமரா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது தவிர வந்து நம்மளுக்கு தேவையானது வந்து டேங்க் பேக் கம்பல்சரி தேவையான்னு சொல்லுங்கள். ரைடிங் ஜாக்கெட் இருக்குது. ஸோ வேறு ஏதாவது நமக்கு ரைட் போகிறதுக்கு இது பேசிக்காக தேவைப்படும் அப்படின்னா கொஞ்சம் சஜஷன் பண்ணுங்கள். ஸோ எந்த மாதிரி ரோடாக இருந்தாலும் உங்களுக்கு இமாலயன் பெஸ்ட்டுங்க, சீரியஸாக ஒர்த்து. அது வந்து புதுசாக இருக்க வண்டி எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த 411 வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். ஈவன் சிட்டி ரைடுமே சரி, ஈவன் ஆஃப் ரோடிங்கும் சரி, ஒரு வந்து 2 பேர் இந்த பைக்கில் போனால் கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எந்த மாதிரி டெரைனாக இருந்தாலும் அதில் ஈஸியாக நம்ம போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த வியூவில் வச்சு பண்ணுமா? கைஸ் இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் வியூவில் வச்சுருக்கோம் கேமரா, சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இதில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதே ஷார்ட் ரைட் தான், சும்மா ஒரு டெஸ்ட் ரைட் தானே, அதனால் ரொம்ப தூரம்லாம் போக போகிறது இல்லை. ஸோ இந்த வியூவில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி இந்த ஹெல்மெட்டுமே சரி, எம்டி ஹெல்மெட்டை இது ஆல்மோஸ்ட் இதுவுமே நான் அந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறது டைம்லேருந்து யூஸ் பண்ணுறேன் 4 இயர்ஸாக. ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஹெல்மெட். இது எங்கேயுமே லாங் போகிறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். இதில் வந்து டபுள் வைசஸ் வரும் உள்ள. ஸோ அதனால் வந்து ஈவன் ரொம்ப வெயில் அடித்தா கூட இந்த ஹெல்மெட்டில் இருக்கும்போது ஒன்றும் பெருசாக இருக்குது, உங்களுக்கு ஒரு கண்ணுக்கு இரிட்டேஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் எதுவுமே இருக்காது. இப்போ இங்கே இருக்கு பாருங்கள், தெரியுதான் தெரியல, இந்த வைசர் இருக்குது உள்ள, இந்த வைசர் இருக்கும். இப்போ வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ ஏதோ அங்கங்கே கொஞ்சம் லேக் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. போக நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ சர்வீஸும் ரீசெண்டாக பண்ணியாச்சு வெஹிக்கிள். ஸோ வந்து பக்காவாக இருக்குது இப்போது.
சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியாச்சு. ஸோ அதனால் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து போக வேண்டியது ஒரு லாங் ரைட் தான். மோஸ்ட்லி சோலோ ரைடாக தான் போகிற மாதிரி இருக்கும். நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க பிஸியாக ஒர்க்கில் இருக்காங்க. உங்களுக்கு என்ன வேலை இல்லையான்னு கேட்டால் ஜாபில் நான் கரண்ட்டாக இல்லை. ஸோ ஹைட்லாம் இருக்கிறதுக்கு பதிலாக நம்மளுக்கு பிடிச்சது எதாவது பண்ணலான்னு தோணுச்சு. நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணோம். பட் இப்போது ரைட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் சரி ஒரு மோட்டோ பிளாக்காக பண்ணலாம். ஸோ நிறைய கற்றுக்கவும் செய்யலாம். இது வந்து கண்டிப்பாக எனக்குமே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும் தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ மேபி இது ஒரு இனிஷியல் ஸ்டேஜாக வச்சு பார்ப்போம். நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்மளோட இந்த சேனல் எப்படி டெவலப் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்டேட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பீட் பிரேக், அங்கே அவ்வளோ பெரிய ஸ்பீட் பிரேக் இருந்தால் கூட பெருசாக ஜர்க் எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் ஏறி இறங்கும்போது. ஈவன் இங்கே பாருங்களேன், ரோடு வந்து ரொம்ப பள்ளமேடு இருக்கும். எது இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த வண்டியில் உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆல்மோஸ்ட் இப்போது இந்த டெஸ்ட் ட்ரைவ் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் போயிட்டு கேமரா குவாலிட்டியும் வாய்ஸுமே தனியாக புதுசாக இந்த மைக் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த மைக்கில் பேர் பண்ணிவிட்டு அந்த வாய்ஸும் இதுவும் எடிட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும் எவ்வளோ கிளியராக இருக்குது வீடியோஸுங்க. மேபி நான் பண்ணுறத விட நீங்கள் எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் வீடியோஸ் பார்த்துட்டு இப்போ கமெண்ட்ஸில் வந்து ஓகே இது நல்லா தான் இருக்குது, இந்த கேமரா ஓகே, இந்த மோட்டோ வ்ளாகிங்க்கு இந்த கேமரா போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சி சஜஷன் கொடுத்தீங்கன்னா, ஸோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எதாவது இருந்தால் நல்லா அது மாதிரி சஜஷன் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ நம்ம ப்ளாகை வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம்.